வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர். ஸோ இன்றைக்கி ஜூன் 15 2025 இன்றைக்கி வந்து குரூப் 1 எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 71 போஸ்ட்டுக்காக நடந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாம் வந்து சொல்லப்போனால் கொஞ்சம் மாட்ரேட் டு டஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸாமில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா, எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க, கரெக்டாக ஓரளவுக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா டைம் கன்சியூமிங் அப்படிங்கிறது ரொம்பவே எடுத்துக்கிச்சுங்க. மேக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால ஜிஎஸ் வந்து ஒரு 10 கொஷின் 15 கொஷின்ஸ் கிட்ட அவங்களால கண்டிப்பாக வாசிருக்க முடியாது. அதிகப்படியான வாசிப்பு ப்ராக்டிஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த கொஷின்ஸை வந்து கொஞ்சம் கிராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னா 156 பக்கங்கள் கிட்ட இருந்துச்சு இந்த கொஷின்ஸோடைய இதே. ரொம்ப அதிகமான பக்கங்கள் வாசிக்கிறதுக்கே நமக்கு வந்து முக்கால்வாசி நேரத்தை நமக்கு எடுத்து வந்திருக்கும். நம்ம மேக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட ஒரு 5லேருந்து ஒரு 7 மேக்ஸு கிட்ட உங்களுக்கு வந்து அதுவுமே தியரிட்டிக்கல் டைப்பாக ரொம்ப நேரத்தை வந்து எடுத்துக்கிற மாதிரியான மேக்ஸாக இருந்தது. நீங்கள் வந்து ஒரு மேக்ஸ் எடுத்து போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு 15 மார்க் அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் அந்த மேக்ஸுக்கான ஆன்சரே வரும். அந்தளவுக்கு கொஞ்சம் மேக்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக இருந்துச்சு. கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த மேக்ஸ் நிறைய டயத்தை எடுத்துக்கிறோம். ஸோ மேக்ஸில் நிறைய அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்சில் அவங்களால அதிகப்படியான கொஷின்ஸை வாச்சிருக்கவே நேரம் இருந்திருக்காது. அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா நிறைய கொஷின்ஸ் அவங்க வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இதுவே மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு விட்டுட்டு ஜிஎஸ்ஸை வாச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து ஒரு 7 மேக்ஸ் அவங்களால கண்டிப்பாக போட்டிருக்க முடியாது. அவங்க ஒரு 15லேருந்து 20 மேக்ஸ் எடுத்திருந்தாலே இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்களா? ஒரு நல்ல ஸ்கோர் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து ஒரு 13 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஜியாகிரஃபிலேருந்து ஒரு 10 கொஷின்ஸு, அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்லேருந்து உங்களுக்கு ஒரு 25 கேள்விகள் வந்திருக்குது. பாலிட்டிலேருந்து ஒரு 36 கேள்விகள் கிட்ட வந்துருந்துருக்குது. இதில் வந்து நான் சொல்ல நினச்ச விஷயம் என்னென்னா, அந்த ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் முக்கியமாக தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலேருந்து உங்களுக்கு 42 கொஷின்ஸு, எக்கனாமிலேருந்து ஒரு 26 கேள்விகள் வந்திருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு 10 கேள்வி, மேக்ஸு ஜென்ரல் ஆப்டிடியூட் 25 கொஷின், கரண்ட் அஃபேர்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு 13 கேள்விகள் வந்திருக்குது. இதில் வந்து தமிழ் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த ஐஎன்எம்மாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக ஹிஸ்ட்ரியை வந்து அதனுடைய வரலாற்றோடு சேர்ந்து படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் கூற்று சம்மந்தமான கேள்விகளை உங்களால் அடிக்க முடியும். ஏன்னா அந்த கூற்று கேள்விலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு இடையில இந்த கான்ஃப்ளிக்ட்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் வரலாற்று ரீதியான கூற்றுகள் கேட்டிருந்தாங்க, ஃபேக்ட் மட்டும் கேட்காம. ஸோ அதனால் அந்த கதைகள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த கூற்று கொஷின்ஸ்லாம் உங்களால் அடிக்க முடியும். அதே மாதிரி பாலிட்டியுமே வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தாங்க. டிஎன்பிசியில் ஒரு 100 ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி 120 ஆர்டிகல்ஸ் கிட்ட படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த கொஷின்ஸும் எளிமையாக அடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. அப்புறம் மேக்ஸ் ஆப்டிடியூட் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், டைம் கன்சியூமிங் ரொம்ப அதிகமாக எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தாங்க, ஸ்கீம்ஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் நம்மளுடைய இதில் நடத்தி வந்திருப்போம், அதுலேருந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. இது போக உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ப்ளே பண்ணுச்சுங்க இந்த இடத்துல. உதாரணத்துக்கு வந்து பிரதான் மந்திரி கௌசல்யா விகாஸ் யோஜனா, கிராம் சதக் யோஜனா, அதுக்கப்புறம் வந்து முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரதான் மந்திரி SC/STக்கான ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க, சிறுபான்மையினர்களுக்கான ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம் ரிலேட்டடான கொஷின்ஸ் உங்களுக்கு நிறைய கேட்டிருந்தாங்க அவங்க. இல்லை ரொம்ப இயரு, அப்புறம் வந்து பாயிண்ட்ஸ் பர்டிகுலர்ஸ் இந்த மாதிரி கேட்காம ஸ்கீம் ரிலேட்டடாக அதிகமாக கொஷின் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் படிச்சிருந்தவங்களுக்கு வந்து உண்மையாகவே இந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேங்களா? இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் கொஷின்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரக்ட் கொஷின்ஸ் ஒரு 37 கொஷின்ஸ் இருந்துச்சுங்க. ரொம்ப டேரெக்டாகவே ஈஸியாக. உதாரணத்துக்கு வந்து இந்த பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கான சட்டமாக இருக்கட்டும், இல்லாட்டி நிதி ஆணையத்துடைய தலைவர்கள் கேட்ட விஷயமா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி டேரக்ட் கொஷின்ஸே சில கொஷின்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி அசர்ஷன் ரீசனிங் சம்மந்தமான ஒரு கொஞ்சம் அனலிட்டிக்கலாக யோசிச்சு போடுற மாதிரியான கொஷின்ஸ் நிறைய 30 கொஷின்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு மேட்ச் இல்லை பொறுத்துக்க லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுத்துட்டு கேட்கக்கூடிய கொஷின்ஸ் ஒரு 27 கொஷின்ஸ்ட்டு உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் மாதிரி சொல்லி வரிசைப்படுத்த சொல்கிறது, கால வரிசைப்படுத்த சொல்கிறது, இதெல்லாம் நீங்கள் இயர் பேஸ்டு கொஷின்ஸ் தான். நீங்கள் கொஞ்சம் ஹிஸ்ட்ரிஸ் ஐஎன்எம்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சிருந்தீங்க, பாலிட்டி தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த குரானாலஜி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்லாம் உங்களால் எளிமையாகவே அடிக்க முடிய மாதிரி தான் இருந்துச்சு அந்த 10 கொஷின்ஸுமே. அதுபோக மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸுங்க, நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்து இது கரெக்டாக சரியாக கூற்று சரியாக தப்பான்ற மாதிரியான கேள்விகள் நிறைய 71 கேள்விகள் கிட்ட வந்துருந்தது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கிட்ட இருந்து தான் நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும். நீங்கள் வந்து ஆன்சர் கீ போடுவீங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை இன்ஸ்டியூட்டை வந்து ஆன்சர் கீ போட்டாலும் சரி, அதை விட முக்கியமாக
டிஎன்பிசி அவங்க ஒரு விதமாக ஒரு ஆன்சருக்கு இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை அவங்களே தப்புன்னு சொல்லுவாங்க, மாற்றிக்கிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கும் இதில். ஏன்னா கூற்று சரி காரணம் தவறுன்னு சொல்லுவாங்க. கூற்று காரணம் விளக்கம் எல்லாமே சரின்னு சொல்லுவாங்க. கூற்று காரணம் சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு எவ்வளோ தான் நம்ம ஆன்சர் சொன்னாலும் டிஎன்பிசி ஒரு விதமான விளக்கத்தை கொடுத்து அதுக்கு வந்து அவங்க ஒரு விதமான ஆன்சர் கீ கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் மற்ற ஆன்சர்ஸ் கீ பார்க்குறத விட டிஎன்பிசி அஃபிஷியலாக விடக்கூடிய ஆன்சர் கீயை பார்த்து அதில் எவ்வளோ ஸ்கோர் வருது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த கட் ஆஃப் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஒப்பிடும்போது இந்த கொஷின்ஸ் கொஞ்சம் ஈஸி தான். பட் டைம் கன்சியூமிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனால கொஞ்சம் டஃப்பாக, மாடரேட் டு டஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம வைக்க முடியும். ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா படிச்சிருந்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின்ஸ் பொறுத்துக இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒன்று ஆன்சர் தெரிஞ்சால் போதும். உதாரணத்துக்கு இந்த கிராம பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல், இது ஒரு ஆர்டிக்கல் தெரிஞ்சால் போதும், மற்றதை எடுத்துடலாம். ரொம்ப எளிமையாக தான் இருந்துச்சு. பட் புக்ஸ் ஆத்தர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. தொழில் அகழாய்வுகள் கொஞ்சம் டஃப் வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நம்ம பார்க்குறதுக்கு அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 145 கொஷின்ஸுக்கு மேலே, 150ங்கிறது சேஃப் கார்டு. ஓகேங்களா? 145 கேள்விகளுக்கு மேலே நம்ம வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப, ஏன்னா 70 போஸ்டிங்ஸ் கிட்ட தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக 145க்கு மேலே, ஒரு 150க்கு மேலே போயிட்டிங்கன்னா ரொம்ப சேஃபு. 145க்கு மேலேனா எதிர்பார்க்கலாங்க, அந்த மாதிரி தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதான் கூட சொல்லணும்னு நினச்சேன். இதுதான் கொஸ்டின் ஸ்ப்ளிட் அப்புங்க, நல்லா பார்த்துக்குங்க. இதுக்கான பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் குரூப் 2 குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதை தொடர்ந்து நம்மளும் என்ன பண்ணுவோம், நம்ம நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோஸ் வந்து குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் குரூப் 4க்கும் கமெண்ட் பண்ண போகிறோம். மெயின்ஸ் ரிலேட்டடான சில கொஸ்டின்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கலான்ற ஐடியாவில் இருக்குது. இல்லை அந்த ஐடியாவை நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரமாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? 145 கொஸ்டின்ஸ் 150 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடுங்க, மெயின்ஸுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்மளுடைய டிஎன்பிசி சேர்மனுமே வந்து இன்றைக்கி விட்டுருக்க வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதத்தில் உங்களுக்கு வந்து ப்ரிலிமினரிக்கான ரிசல்ட் வந்து நாங்கள் அவுட் பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து அடுத்த 3 மாதத்துலேயே வந்து மெயின்ஸ் வந்து நாங்களுக்கு கனெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதை நோக்கிய பயணத்தை வந்து கொஞ்சம் வேகமாக இப்பயே படிக்க ஆரம்பிச்சோன்னா தான் மெயின்ஸுமே நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமே என்ன பண்ணலாம், ஒரு ஹையர் பொசிஷனுக்கு நம்ம போவோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு லைக் தட்டி விட்ருங்க. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.